நான் நினைச்சேன் மீட்கப்பட்டோம் நினைச்சோம். மீட்பு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுது வேதவசனம். அப்புறம் மீட்பு சமீபமா இருக்குதுன்னு எப்படி சொல்லுது? மீட்பு உண்டாயிருக்குதா இல்லையா? உண்டாயிருக்கு. ஆனால் ஒரு விதத்துல மீட்பு இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது. எந்த விதத்துல? சரீர மீட்பு என்பது இனிமே வரப்போகிற ஒன்றாயிருக்கிறது. காட்டும் வழிகளில் முற்றும் சிறந்த தேவரீ, மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. இன்னும் ஒரு முறை பாடுவோம். ஆட்டும் வழிகளில், ஆட்டும் வழிகளில் அற்புதமான ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்பை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏற்கனவே இங்க வந்திருக்கிற ஒன்று, வரப்போகிற ஒன்றும் கூட. ஆனால் வந்திருக்கிற ஒன்றுமாயும் அது இருக்கிறது என்பதை வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரெண்டு வகையான நிறைவேறுதல் இருக்கிறது. ஒன்று, இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்து மீட்பை உண்டு பண்ணி அதன் மூலமாக நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அவர் வருகிறார். வெறும் இரட்சகர் அல்ல, ஆண்டவர். அப்ப அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது. அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. இது தேவனுடைய ராஜ்யம். இந்த விதத்தில் வருது நமக்குள்ளாக. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. இது ஒரு நிறைவேறுதல். இன்னொன்று, கடைசியில அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அது இன்னும் வரல. ஆனா இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்திருக்கிற இந்த ராஜ்யம். ரட்சிப்பின் மூலமாக நமக்குள்ளே உண்டாயிருக்கிற இயேசுவின் ஆளுகை. அது என்ன பண்ணுகிறது, இது எப்படி நடக்கிறது, இதில் எப்படி நாம் வாழுகிறது என்பது குறித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட்டோம். ஆனால் இந்த ராஜ்யம் அற்புதமான ராஜ்யம். இந்த ராஜ்யம் நிறைய காரியங்களை நமக்கு தருகிறது. ஏராளமான நல்ல காரியங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறது. எப்படி ஒரு நாட்டிலே, ஒரு நல்ல நாட்டிலே குடியிருக்கிறவர்களுக்கு அந்த நாட்டிலே எல்லா விதமான சுதந்திரம்,
எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது, பல ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள்லாம் இருக்குது. அந்த நாட்டினுடைய அந்த நாட்டில் வாழ்வதன் மூலமாக, அதுபோலவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழுபவர்களுக்கு இந்த ராஜ்யத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா விதத்திலும் பல நன்மைகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் எப்படி பெற்று அனுபவிப்பது என்பது குறித்து பார்த்து வருகிறோம். எப்படி பெற்று அனுபவிக்கிறதுனா அதுக்கு தான் மனம் புதிதாக வேணும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மனம் அனைவருக்கு இதெல்லாம் நம்ப மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மனம் சரியில்லாதனால வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுது. அநேகர் நல்ல ஊர்களுக்கு, நல்ல நாடுகளுக்கு போறாங்க, அங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஏதோ எல்லையை கடந்து இன்னொரு எல்லைக்குள்ள போயிட்டதுனால வாழ்க்கை நல்லா ஆயிடும் சொல்ல முடியாது. மனம் மாறினாதான் வாழ்க்கை நல்லா ஆக முடியும். அமெரிக்காவில் கூட பிச்சைக்காரங்களை பார்க்கலாம். நாம எப்படி அங்கே போய் பிச்சைக்காரனா இருக்க முடியும்? இருக்கலாம், ஒருத்தன் இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம். இப்படிதான் இருக்க முடியும், என்னால் இவ்வளவுதான் முடியும்னு நினைச்சா அப்படி இருக்கலாம். மனம் புதிதாகணும் பாருங்க. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது மனம் புதிதாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை குறித்தான் நான் பேசி வருகிறேன். இந்த மனதை குறித்து பேசும்போது போன வாரத்தில் ஒரு காரியத்தை நான் குறிப்பிட்டு சொன்னேன். அது என்னென்றால், இந்த நினைவுகள், எண்ணங்கள்னு பார்க்கும்போது அது இன்னொரு விதமாக சொல்லலாம். இந்த நினைவுகளும் எண்ணங்களும் கற்பனைகளால் நிறைந்து இருக்கிறது. கற்பனை இல்லாம நினைவே கிடையாது, எண்ணங்களே கிடையாது, மைண்டே கிடையாது. கற்பனை இல்லாம மைண்டே கிடையாது. கற்பனைங்கிறது மைண்டினுடைய, மனதினுடைய ஒரு பகுதின்னு சொன்னா கூட அது சரியா வராது. ஏனென்றால் கற்பனை மனதில் கற்பனை இல்லாம மனதே இருக்க முடியாது. மனதே கற்பனைகளாலானது என்று சொல்லலாம். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு காட்சி உண்டாகிறது. ஒரு படத்தை வரைகிறேன். வார்த்தைகள் படத்தை வரைகின்றன. போன வாரம் சொன்னேன் இல்லையா, படத்தை வரைகிறது. அப்ப மனம் யோசிக்கிறது, சிந்திக்கிறது, எண்ணுகிறது எல்லாமே கற்பனை வடிவில் தான் இருக்கிறது. அதுதான் வேத வசனம் அநேக நேரத்தில் எண்ணங்கள், நினைவுகள் சொல்லுது ஒழிய, சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அது இமேஜினேஷன்ஸ் என்று சொல்லுறது. இந்த இமேஜினேஷன் என்கிற இந்த பகுதியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இமேஜினேஷன்ஸ் என்னன்னு, இந்த இமேஜினேஷன்ஸை பற்றி சொல்லும்போது வேத வசனத்தில் பொதுவாகவே எல்லா மனுஷருடைய இமேஜினேஷனுமே, அவருடைய கற்பனைகளுமே மிகவும் மோசமானது. அது எல்லாம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நோவாவின் வெள்ளத்தை கர்த்தர் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்கே சொல்றாரு, ஜனங்களை பார்க்கிறார், ஹியூமன் பாப்புலேஷனை பார்க்கிறார். சொல்றாரு, அவருடைய நினைவுகள் எல்லாம், அவருடைய யோசனைகள், நினைவுகள் எல்லாம் அக்கிரமமா இருக்குதுன்றார், விக்கெட், பொல்லாததா இருக்கிறது என்றார். அப்ப ஒண்ணுமே நல்லது இல்லை, அதில் எல்லாம் பொல்லாததா இருக்குது. அதனாலதான் உலகமே அழிஞ்சுது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது 2 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த போராயுதங்களை வைத்துக் கொண்டு சகலவித தர்க்கங்களையும், 5ஆம் வசனம் சொல்லுகிறது 2 Corinthians 10, சகலவித தர்க்கங்களையும், மேட்டுமையான கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற மேட்டுமையான சகலவித எண்ணங்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் நமக்கு இந்த போராயுதங்களால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப தர்க்கங்கள் வர்றது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இமேஜினேஷன்ஸ் தான் வருது. தமிழ்ல தர்க்கங்கள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. அப்ப அந்த இமேஜினேஷன்ஸ், எண்ணங்கள், இதெல்லாம் தகர்த்தெறியப்பட வேணும். அப்ப எல்லா எண்ணமே தப்பா? மனுஷனுடைய எல்லா கற்பனையுமே தப்பா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தீங்கன்னாலும் எண்ணத்தை பற்றி, மனதை பற்றி, அந்த யோசனைகளை பற்றி அல்லது நினைவுகளை பற்றி அல்லது கற்பனைகளை பற்றி பார்த்தீங்கன்னா, குறிப்பா கற்பனைகள் எல்லாமே ரொம்ப கேடானதாக தான் இருக்குது, மோசமானதாக தான் இருக்குது. ஒழியணும், அழியணும், நிர்மூலமாகணும் அப்படிதான் சொல்லி ஒரே ஒரு இடத்துல தான் நான் போன வாரம் காமிச்சேன். 1 Nalam 29:18 அந்த தேவாலயத்துக்காக தாவீது கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான வெள்ளி பொன்னியும் தருகிறான். தந்ததை பார்த்துட்டு ஜனங்களெல்லாம் கொண்டு கொட்டுறாங்க. கொட்டன்னு கொட்டி குவியுது பாருங்க. காணிக்கைகள் அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு கோடான கோடி ரூபாய்க்கு. அதை சொல்றாங்க, இப்போ ரீசன்ட் கால்குலேஷன் படி பார்த்தா சொல்றாங்க $5 பில்லியன் வரைக்கும்ன்றாங்க. 1 பில்லியன்னாலே 6000 கோடி, 5 பில்லியன் 30,000 கோடி. இவ்வளவு குவிஞ்சிருக்குது. இந்த தேசத்து மக்கள் கொண்டு கொட்டுறாங்க, அவ்வளவு காணிக்கையை கொண்டு கொட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. ஜெபம் பண்ணு போது அந்த வார்த்தையில சொல்றான், 18ஆம் வசனத்தில் சொல்றான், ஆபிரகாம், ஈசாக்கு,
இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும் என்று சொல்கிறான். அப்ப அந்த ஒரு டைம்ல தான் ஜனங்களுடைய சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் நல்ல விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் இந்த நினைவையும் இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே. அப்ப மனுஷன் சும்மா ஒன்றும் அள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அள்ளி கொடுக்குறாங்கனாலே உள்ள ஏதோ பெரிய வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சத்தை கொடுக்குறாங்கனாலே உள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இல்லாம யாராவது கொடுப்பாங்களா? நீங்க என்ன வேணா பண்ண வைக்கலாம் மனுஷனை, ஆனா கொடுக்க மட்டும் வைக்கவே முடியாது. ஒரு மனுஷன் பாக்கெட்டை கை விட்டுட்டு எடுத்து கொடுக்குறான்னு சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டிருக்கனால தான் அவன் கொடுக்குறான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அவன் சொல்லுகிறான், இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியர்களும் என்று ஜெபம் பண்றான். சொல்றான், கர்த்தாவே, இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பான்மை, இந்த விதமான எண்ணம் இவர்களை விட்டு போயிடவே கூடாது. இதை காத்துக்கொள்ளும், இது என்னைக்குமே இவர்களுக்கு இப்படியே இருக்கட்டும் ஜெபம் பண்றான். அந்த ஒரு நேரம் தான் இந்த மனுஷனுடைய சிந்தை, எண்ணம் இதை பற்றி நல்லா சொல்லியிருக்கோம். மீதி நேரம்லாம் மோசமா தான் சொல்லி இருக்குது. ஏன் மோசமா சொல்லி இருக்குன்னு யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஏன்னு சொன்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு அவனுடைய மனது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, போன வாரம் வாசித்து காமிச்ச, சிந்தையில் வீணராகி, மனுஷனுடைய பாவத்தில் விழுந்ததனுடைய ஒரு விளைவு என்னன்னா, சிந்தையில, எண்ணத்துல ஒரு பெரிய மாற்றம். சிந்தையில வீணர்கள் ஆயிட்டாங்க. இன் வேனிட்டி ஆஃப் தேர் மைண்ட், வீணான சிந்தனை உடையவர்களாக. அப்படின்னா மைண்ட்ல ஒரு பெரிய கோளாறு ஆயிடுச்சு மனுஷனுக்கு பாவத்தில் விழுந்ததன் மூலமாக. பாவம் அவனுடைய ஆவியை அஃபெக்ட் பண்ணிருக்குது, மைண்ட் அஃபெக்ட் பண்ணிருக்குது, அவனுடைய பாடியை அஃபெக்ட் பண்ணிருக்குது, அவனுடைய குடும்பத்தை வாழ்வை அஃபெக்ட் பண்ணுது, உறவுகளை, அவனுடைய பொருளாதார வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுது, எல்லாத்தையுமே பாதிக்குது. பாருங்க, மனுஷன் பாவத்தில் விழுந்தது மனதை எப்படி பாதிச்சிருக்குதுன்னா, வீணான சிந்தை உள்ளவர்களாக, சிந்தையில வீணர்களாகி மனுஷருடைய சிந்தை இப்படி சீர்கெட்டு போச்சு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதான் பாருங்க, வேதவசனத்தை எடுத்தீங்கன்னா முதல் 2 அதிகாரம் தான் உருப்படியா கடவுள் மனுஷன் உண்டாக்குன விதத்தில் அவன் இருந்தான். 3 அதிகாரத்திலே கோளாற ஆரம்பிச்சிருச்சு. அப்போது பாத்தீங்கன்னா விழுந்து போன உலகம் தான். ஆகவேதான் எங்க பார்த்தாலும் இந்த நினைவுகள், எண்ணங்கள், கற்பனைகளை பற்றி மோசமா சொல்லியிருக்கு. ஏன்னா அது விழுந்து போன மனுஷனுடைய எண்ணத்தையும் நினைவையும் அவனுடைய யோசனைகளையும் குறிக்கிறது. விழுந்து போன மனுஷனுடைய எண்ணமும் நினைவும் என்ன இருக்கு? வீணாதான் இருக்குது. வீணான சிந்தை, சிந்தையில வீணர்கள், அவர்கள் மனசு கெட்டு போயிருக்குது, எண்ணங்கள்லாம் மோசமானது, அக்கிரமான, பொல்லாததா இருக்குது. அதைத்தான் வேதம் பொல்லாதது பொல்லாதது பொல்லாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது கூட அந்த பொல்லாத எண்ணங்களை தான் நிர்மூலமாக்கணும், அதுக்காக தான் போர் ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்ப எல்லா எண்ணமே இப்படி எல்லா கற்பனைகளுமே பொல்லாதது அப்படின்னு தான் வேதவசனம் போதிக்கிறது. ஆனால் அப்ப நல்ல கற்பனைகளே கிடையாதா? காட்லி இமேஜினேஷனே கிடையாதா? ஒரு தெய்வீகமான ஒரு நல்ல கற்பனைகளே கிடையாதா? நான் சொல்றேன், நல்ல கற்பனைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கெட்ட கற்பனைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இருள் இருக்குதுன்னா வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் இருள் இருக்குது. வெளிச்சம் இல்லாம இருள் இருக்க முடியாது இல்லையா? அப்ப ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, நல்ல கற்பனைகள் இருக்கிறது. நல்ல கற்பனைகள், நல்ல கற்பனைகளை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும்னா கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா மனுஷன் கெட்டு போனதுனால, பாவத்தில் விழுந்து போனதுனால இன்றைக்கு கற்பனைகள் எல்லாம் பொல்லாததாய் இன்றைக்கு இருக்குது. அப்ப நல்ல கற்பனை பற்றி வேதம் எங்க சொல்லுது? எங்கேயுமே சொல்லலையே. ஒரே ஒரு இடத்துல 1 நாளாகமம் 29:18 மட்டும்தானே தாவீது அந்த மாதிரி ஜெபம் பண்றாரு. அங்க ஒண்ணுதானே ஒரு கிளிம்ஸ் கொடுக்குது நல்ல எண்ணங்களை, நினைவுகளை பற்றி. வேற எங்கேயுமே இல்லையே. எல்லாமே மோசம் மோசம் தானே சொல்லி எங்க இருக்குன்னு பார்த்தா இருக்குது. ஏன்னா கற்பனைகளுடைய அர்த்தம் என்ன? இமேஜினேஷன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கற்பனை என்று சொன்னால் காணக்கூடாத ஒன்றை, இன்றைக்கு சரீர பிரகாரமாக தத்ரூபமாக காண முடியாத ஒன்றை மனதளவிலே மனக்கண்களால் காண்பதுதான் கற்பனை. What is imagination? Imagination is the ability to see mentally the things that you are not able to see physically. சரீர பிரகாரமா பார்க்க முடியாத ஒன்றை மனதளவிலே கற்பனையின் மூலமாக பார்க்கக்கூடியதான் இமேஜினேஷன் என்று சொல்லுகிறோம். இதுதான் இமேஜினேஷன்னா, அந்த டெஃபினிஷன் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா,
புரிஞ்சுக்கணும் எங்க இருக்குது, நல்ல கற்பனைகளை பற்றி எங்க சொல்லி இருக்குதுங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியும். ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தை திருப்போம், 24, 25 ஆகிய வசனங்கள். அந்த நம்பிக்கையினாலே பாருங்க, நம்பிக்கையை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்பிக்கை இருக்குதான். அந்த நம்பிக்கையினாலே, எந்த நம்பிக்கை, கொஞ்சம் முன்னாடி உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. எந்த நம்பிக்கை? முன்னாடி உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீர மீட்புன்னு ஒண்ணு வருதான். ரட்சிப்பை பற்றி இங்க பேசுகிறது. ரட்சிப்பு, நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறோம், தேவனோடு கூட ஒரு உறவுல வாழ்றோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ரட்சிப்பு ஒரு விதத்தில் இன்னும் முழுமை அடையாம இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விதத்துல இன்னும் அது கம்ப்ளீட் ஆகல. அதனாலதான் சொல்லி இருக்குது, எல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, கடைசி காலத்துக்குரிய அறிவுரையை பார்க்கும்போது, lift up your eyes and see, for your salvation draweth nigh அப்படின்னு இருக்குது. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பாரு என்றால் உன்னுடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது, உன்னுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. நான் நினைச்சேன் மீட்கப்பட்டோம், நினைச்சோம் மீட்பு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லுது வேதவசனம். அப்புறம் மீட்பு சமீபமா இருக்குது எப்படி சொல்லுது? மீட்பு உண்டாயிருக்குதா இல்லையா? உண்டாயிருக்கு. ஆனால் ஒரு விதத்துல மீட்பு இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது. எந்த விதத்துல? சரீர மீட்பு என்பது இனிமே வரப்போகிற ஒன்றாயிருக்கிறது. சரீர மீட்பு தான் எதை குறிக்கிறது? சாவாமை, அழியாமை. அது எப்ப நடக்க போகிறது? இயேசு வரும்போது ஒரு க்ஷண பொழுதிலே இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையும், அழிவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையும் தரித்து கொண்டு இந்த கனவீனமான சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாறும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது ஒண்ணு பாக்கி இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு மனுஷர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், வயசாகி மனுஷர்கள் சாகுறாங்க. ஏன்னா அந்த சரீர மீட்பு என்கிறது இன்னும் முழுமை அடையல. அது இயேசு வரும்போது கடைசியில நடக்க போற ஒரு காரியம், அது ஒண்ணு பாக்கி இருக்குது. அதுக்குன்னு சரீரத்தில் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சரீரத்தில் இன்னைக்கு சுகம் உண்டு, சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனா சாவாமை, அழியாமைங்கிறது இப்ப இன்னும் வரல இல்லையா? அதனாலதான் செத்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷர்கள். ஆகவே சாகுறோம், இந்த சரீரம் மரிக்குது. ஆனாலும் மரிக்கிற வரைக்கும் நம்ம சுகமா வாழ முடியுங்கிறதும் வேதவசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சுகத்தை பற்றி வேதவசனம் அதிகமாக போதிக்கிறது. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின இந்த மீட்பில் இந்த சரீரத்துக்காகவும் சில காரியங்களை செய்திருக்கிறார். செய்த காரியங்களில் சுகம் இன்றைக்கு நமக்கு அது நிச்சயமாய் இருக்கிறது. அழியாமை, சாவாமை என்கிறது வரப்போகிற ஒன்று என்று வேதம் போதிக்கிறது. அதை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? சரீர மீட்பு உண்டாக போகிறது என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது அதுக்கு முதல் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரீர மீட்பாகிய அந்த புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோமா? நம்முடைய சரீரங்கள்லாம் அது என்னைக்கு வரும் காத்துக்கிட்டு இருக்குதான். சரீரம் என்னைக்கு இந்த அழியாமையிலிருந்து விடுபட போறோம், என்னைக்கு என்னைக்கு இந்த அழிவிலிருந்து விடுபட போகிறது இந்த சரீரம், என்னைக்கு இந்த சாவிலிருந்து சரீரம் விடுபட போகிறது. ஒரு சாவுக்கு போது அதை யோசிக்கிறோம், மனுஷன் ஏன் சாகணும், சாவாம இருந்தா நல்லா இருக்குமே. சாவு எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது, கண்ணீரை வளவழிக்கிறது, எவ்வளவு பெரிய சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. அதை பற்றி நினைக்காதனாலே இருக்க முடியாது மனுஷர்கள். முக்கியமா சாவுகள்லாம் போது ஞாபகம் வருது நமக்கு, என்னைக்கு இது முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு. முடிவுக்கு நிச்சயமா வரப்போகிறது. அதுக்காக எல்லாரும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சாவாமை, அழியாமை என்கிற அந்த சரீர மீட்புக்காக நாம் காத்திருக்கிறோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கு. நாம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. நம்பிக்கையை இப்போ டிஃபைன் பண்றாரு. என்ன சொல்றாரு? காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அதாவது நீங்க வேலை கிடைக்கும்னு ஹோப்ல இருக்கிறீங்க. நம்பிக்கைங்கிறது ஹோப்னு இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படி சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் ஈஸியா வழங்கும். ஹோப் பண்ணிட்டு இருக்கிறேங்க, வேலை கிடைக்கும்ன்ற ஹோப் எனக்கு இருக்குது, ஹோப் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க இல்லையா? சர்வசாதாரணமா யூஸ் பண்றோம் அந்த வார்த்தையை. வேலை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நாளைக்கு வேலை கிடைக்குன்னு ஹோப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்களா? இந்த ஹோப்புங்கிற வார்த்தையே இன்னும் நான் கண்ணால பார்க்கல, ஆனா அது நடக்குன்னு எதிர்பார்க்கிறேன்ற விதத்துல தான் வருது. என்னைக்கு அது நடந்திருக்கோ, என்னைக்கு அதை கண்ணால பார்த்துட்டீங்களோ அப்போ ஹோப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹோப்பே கண்ணில் பார்க்கிற வரைக்கும் தான் ஹோப்பு. கண்ணில் பார்த்த பிறகு ஹோப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லையா? அதைத்தான் சொல்றாருங்க. நம்பிக்கையை டிஃபைன் பண்ணும்போது இப்படி சொல்லுகிறார், காண்கிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல.
ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இந்த வசனம் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்பிக்கை இது டிஃபைன் பண்ற விதத்தை கவனிங்க. நம்பிக்கை என்னவா? காணாத ஒன்று தான் நம்பிக்கை. அந்த காணாததை நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை இல்ல, காணாததை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்ப காணாததை நம்புறது தான் நம்பிக்கை. அப்ப நான் சொல்லுகிறேன், நம்பிக்கைனா என்ன? காணாததை இன்னும் தான் தத்ரூபமா காண முடியல, பார்க்க முடியல அதை, ஆனால் அது நிச்சயமாய் வரும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. அது வரும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற அந்த காட்சியும் எனக்குள்ள உண்டாயிருக்குது. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன? அது எனக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இப்படி ஆகும், இப்படி வரப்போகுது, இப்படி நடக்க போகிறது, அப்ப நான் அப்படி ஆயிடுவேன், எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சவங்க சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா வீடு வாடகை எடுப்பேன், நான் மோட்டார் சைக்கிள் வாங்குவேன், நான் இப்படி பண்ணுவேன். அதான் நம்பிக்கைன்ற. அதுதான் டக்குன்னு பார்க்குறோம். அதெல்லாம் சம்பளம் வந்த உடனே, வீடு கிடைச்சது, வேலை கிடைச்ச உடனே, சம்பளம் வந்த உடனே என்னெல்லாம் பண்ணுவோங்கிறது நம்முடைய நினைவுக்கு வருகிறது. அதான் நம்பிக்கை அப்படிங்கிறது. அப்ப பாருங்க, நம்பிக்கை காணப்படாததை நம்ம இன்றைக்கு காண வைக்கிறது. இன்றைக்கு தத்துவமா பார்க்க முடியாத நம்முடைய மனக்கண்களால பார்க்க வைக்கிறது தான் நம்பிக்கை. அது உண்மையா இருக்குமானால், அப்படின்னா நான் சொல்லுகிறேன், காட்லி இமேஜினேஷன் அல்லது நல்ல கற்பனைகள் என்பது வேத வசனத்தில் நம்பிக்கை என்கிற விதத்தில் போதிக்கப்படுகிறது. தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூய தூயாயம் இயேசுநாதா, துரந்தி மண்ணில் வந்தி வாவேறும் அன்பல்லவோ, பாவம் சுமந்தி சாபமானி, பாவம் சுமந்தி சாபமானி, பாதம் பணிந்திடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தீ, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, நித்தம் பொழுதிடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா,
வாழ்த்த பெருக துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு மீண்டும் வருவீர் மண்ணில் நிற்பீர் மார்போடு